அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் கிளைட்டன் ரூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடிக்கடி சிறு வினாக்களில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வாட் இஸ் கிளைட்டன் ரூல்? நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கிளைட்டன் ரூல் பேங்கிங் லாலையும் இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கான்ட்ராக்ட் ஆக்ட்லையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி என்ன இதுக்கு அதுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் ஆக்ட் இல்லாமல் பேங்கிங் லா இல்லைன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஏன்னா இதனுடைய பேஸ் தான் அந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்க கான்செப்ட். கிளைட்டன் ரூல்னால் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோ சார்ட்ன்றதுக்கு முன்னாடி ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தா தெரிய வந்துடும். ஒரு ஏ என்கின்ற நபர் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸுடைய கஸ்டமர், அதாவது நம்மளா மாதிரின்னு வச்சுப்போமே. பி என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ், இவர் தான் பார்த்தீங்கன்னா பேங்க் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள். இவர்களுக்கும் ஏக்கும் பிக்கும் இடையே ஆன பண பரிவர்த்தனை முறை இது எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்ற கான்செப்டை எடுத்து சொல்கிறது தான் இந்த கிளைட்டன் ரூல். நான் இந்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் நேரடியாக பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் கிட்ட போயிடுறேன். இல்லுஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு மிக முக்கியம் அப்படின்றது கான்ட்ராக்ட் ஆக்டை உள்வாங்கி படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாத எக்ஸாம் பேப்பரையும் உங்களால் கொடுக்க முடியாது, அது இல்லாமல் எக்ஸாம் எழுதுனா நல்லாவும் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான அற்புதமான கான்செப்ட்டு. இதற்கு உங்களுடைய கற்பனை திறன் தான் வேணுமே கண்டி புக்கில் இருக்கிற மாதிரியே எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. ஏ என்பவருக்கு, ஏ என்ற நபர் இருக்காரா, வங்கியில் பல கடன்கள் இருக்கின்றன. பல கடன்கள் இருக்கு அவருக்கு. ஒரு கடன் 1 2 3, ஒரே வங்கியில், நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரே வங்கியில் பல கடன்கள் இருக்கு. 1 2 3ன்னு வச்சுப்போம். அவர் டிசம்பர் 24ஆம் வருடம் ரூ 10,000 கடனாக பெறுகிறார். 10,000 பார்த்தீங்கன்னா கடனாக வாங்குறார் இவர் பேங்கர்ஸ் கிட்டேருந்து. ஒரு கான்செப்ட். பின்னர் மார்ச் 25 அன்று 13,000 கடனாக பெறுகிறார். அதே அக்கௌண்ட்டில் மறுபடியும் இன்னொரு கடனை பெறுகிறார். 13,000 வாங்குறாரு. மொத்தம் எவ்வளாச்சு? 23,000 இது வரைக்கும் கடனாக பெற்றுட்டார். மேலும் அவர் ரூ 9,000 எந்த மாத கடனுக்கு என்று குறிப்பிடாமல், அதாவது டிசம்பர் 24ஆம் வருடத்தில் வாங்கப்பட்ட கடனுக்கானதா அல்லது மார்ச் 25ஆம் வருடத்திற்கானதா என்று குறிப்பிடாமல் ரூ 9,000 அவர் வங்கியில் செலுத்துறாரு. ஸோ அவர் கொடுக்குறாரு, 9,000 கொடுத்துட்றாரு வங்கி கிட்ட. வங்கியில் கடனை செலுத்தினார். கிளைட்டன் ரூலின் படி இவர் செலுத்திய கடன் முதலில் பெற்ற கடனை தீர்க்கும். இந்த இடத்துல ஃபிஃபோ அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. ஃபிஃபோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேராகிராஃப் படித்தா அற்புதமாக புரிய வந்துடும். கிளைட்டன் ரூல் என்பது கடனாளி மற்றும் வங்கிக்கும் இடையான பணம் செலுத்தும் பரிவர்த்தனை முறை. ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு, ரைட்டு. கடனாளி வங்கியில் பணம் செலுத்தும் பொழுது ஒரே வங்கி கணக்கில் ஒன்றிற்கும் மேற்பட்ட கடன்கள், ஒரே வங்கி கணக்கில் ஒன்றிற்கும் மேற்பட்ட கடன்கள் அல்லது பல வங்கி கணக்குகள், ஒரே பேங்க்கில் பல வங்கி கணக்கில் வச்சுட்டுருப்பார். ஒன்று சேவிங் பேங்க் ஒன்று வச்சுட்டுருப்பார், சேவிங் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபாரின் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி பல வங்கி கணக்கில் வச்சுட்டுருக்காரு ஒரே பேங்க்கில். அதான் முக்கியமான விஷயம். பல பேங்க்கு கிடையாது இந்த இடத்துல. இருக்கும் பொழுது ஒரு கடன் தொகையை எந்த கடனுக்கானது என தெரிவிக்காமல் செலுத்தினால் எப்படி அந்த பணத்தை கையாள்வது என்பது தான் இந்த இடத்துல பிரச்சனை எழக்கூடிய விஷயமே. இதுதான் பார்த்தீங்கன்னா கிளைட்டன் ரூல் தீர்வு காணுது. அதுதான் தனி ஒரு கேஸ் ஸ்டடியாகவே இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஃபிஃபோன்ற கான்செப்டை பார்த்துடலாம். ஃபிஃபோன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு வரிசையில் நிற்கிறீங்க. நீங்கள் வரிசையில் நிற்கும் போது முதல்ல நிற்கிற நபர் தான் லாஸ்ட்டில் அவர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆவார், வெளில போவார். ஒரு கோவிலுக்கோ இல்லை வேற எந்த இடத்துல வரிசை நின்னாலும் சரி, முதலில் நிற்பவர் முதலில் வெளியே வருவார். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். அந்த பிரின்சிபலை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. எந்த மாத கடனுக்கு என்று குறிப்பிடாமல் வங்கியின் கடனை செலுத்தினார் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிளைட்டன் ரூலின் படி இந்த இடத்துல ஃபிஃபோன்ற கான்செப்ட் வந்துடுச்சு பாருங்க. இவர் செலுத்திய கடன் முதலில் பெற்ற கடனை தீர்க்கும்.
ஸோ ஃபிஃபோவுடைய கான்செப்ட் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. முதலில் வாங்கிய கடன் முதலில் கழிகிறது அப்படின்ற கணக்கு தான் காரணம். அதாவது கடன் வரவு பழைய கடன் தீர்வு ஃபிஃபோ பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோதான் விஷயம். இந்த கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது இன்னும் அற்புதமாக புரிய வந்துடும். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 59லேருந்து 61 வரைக்கும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா கிளைட்டன் ரூலை பற்றி மிக தெளிவாக சொல்லுது. 59 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடனாளி பல கடன்கள் பல வங்கி கணக்குகள் வைத்திருந்தார் என்றால் அவர் செலுத்தும் கடன் தொகை எந்த கடனுக்கானது என்பதை குறிப்பிடாமல் பணம் செலுத்தினால் வங்கி ஃபிஃபோ முறைப்படி ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் முறைப்படி கடன்களை தீர்த்து கொள்ளும் அப்படின்ற மாதிரி 59 டிஃபைன் பண்ணி சொல்லுது. செக்ஷன் 60 என்ன சொல்லுது, 60 என்ன சொல்லுதுன்னா, கடனாளி வங்கி கணக்குகளை குறிப்பிடாத பொழுது எந்த வங்கி கணக்கு, ஒரே பேங்க்ல 2-3 கணக்கு வச்சிருக்காரு இல்லைங்களா, எந்த கணக்குன்னு குறிப்பிடாத பொழுது வங்கிகள் எந்த கடனுக்காக இந்த பணத்தை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி டிஃபைன் பண்ணி சொல்லுது செக்ஷன் 60. செக்ஷன் 61 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனாளி கடனின் வரிசையை குறிப்பிடப்படவில்லை என்றால், அவர் பார்த்தீங்கன்னா 1கா 2 3 4 இந்த மாதிரி கடனுடைய வரிசையை குறிப்பிடப்படவில்லை என்றால் அந்த கடன் காலத்தின் வரிசையில் கடன்களை அடைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. எது முன்னாடி வாங்கின கடனோ அந்த கடனை முன்னாடி தீக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்ற கான்செப்டை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்கு உண்டான கான்செப்டும் கூட. இந்த கேஸ் ஸ்டடியும் கிட்டத்தட்ட இந்த இல்லுஸ்ட்ரேஷன் சொல்கிற மாதிரியே தான் சொல்லும். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. தேவனைஸ் வெர்சஸ் நோபல் இன் 1816 நடக்கக்கூடிய இந்த வழக்கிற்கு பெயர் தான் கிளைண்டன் கேஸ். உங்களுக்கு கிளைண்டன் கேஸ்ன்னு கேட்டால் கூட நீங்கள் இதை தான் எழுதி ஆகணும். தேவனைஸ் என்பவர் வங்கியில் ரன்னிங் அக்கவுண்ட் வைத்திருந்தார். அந்த கணக்கில் பழைய கடன்கள் மற்றும் புதிய பரிவர்த்தனைகள் இருந்தன. பழைய கடன்களும் இருக்கு, புதிய கடன்களும் இருக்கின்றன. வாடிக்கையாளர் தனது கடனை செலுத்த எந்த கடனுக்கு என்று குறிப்பிடாமல், இந்த கடனுக்குன்னு குறிப்பிட்டிருக்கணும், அவர் குறிப்பிடாமல் அல்லது சொல்லாமல் தொகையை செலுத்தினார். பழைய மற்றும் புதிய கடன்களை எவ்வாறு கணக்கிடுவது பற்றிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் கிட்ட எழுது. இவர் டிசம்பர் 24ஆம் வருடம் வாங்கின 10,000க்கு உண்டான கடனை அந்த வரவில் கழிச்சிக்கணுமா, அல்லது மார்ச் 2025 வாங்கின கடனுக்கு உண்டான கான்செப்டை இந்த 9,000 கழிச்சிக்கணுமான்ற கான்செப்ட் இந்த இடத்துல எழுது. அதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு கடனுக்கான ஒரு வட்டியும் முதலுமா கழிச்சிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இந்த கடனுக்காக செலுத்தலை, நான் செலுத்துறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வட்டிக்கானது அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாரு. அது அப்படியே வழக்காக மாறி கோர்ட்டுக்கும் போகுது. ஆனரபிள் கோர்ட் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய கடனுக்கு தொகை எடுத்துக்கொள்ளலாமா, முதல்ல அவங்க ஒரு கொஸ்டினை அரோஸ் பண்ணுறாங்க. பழைய கடனுக்கான தொகையை எடுத்துக்கலாமா, அல்லது புதுசாக ஒன்று வாங்கி வச்சுருக்காரு பாருங்க அந்த கடனுக்கான தொகையை கழிச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. முதலில் செலுத்தப்பட்ட தொகை, முதலில் வாங்கிய கடன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடனுக்காக இவர் எப்போ செலுத்துகிறாரோ, அதாவது இந்த வட்டிக்கானது இந்த கணக்கிற்கானது என்று தெரிவிக்காமல் செலுத்தும் அந்த தொகை முதலில் வாங்கப்பட்ட கடன் தொகையை தீர்க்கும். அதாவது ஃபிஃபோ பிரின்சிபல் முறைப்படி வேலை செய்யும் அப்படின்ற மாதிரியான தீர்ப்பை கொடுத்துட்டு இந்த கேஸை முடிச்சுடுறாங்க. அதற்கு பெயர் தான் இந்த கிளைட்டன் ரூல். இந்த இல்லுஸ்ட்ரேஷனை ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய வந்துடும். அதே போல் எல்லாமே தமிழில் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் எழுதலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.